பிரியமானவர்களே, யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் தேவனால் மண்ணிற்குள் புதைக்கப்பட்ட வாழ்க்கை. தேவன் நம்மளை புதைத்திருக்கிறார் விவசாயியை போல. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். நமக்காக தேவன் காத்திருக்கிறார். நாம் விதைக்கப்பட்டவர்கள். இந்த விதையானது தனக்குள்ள இருக்கிற மரத்தை மறந்துருச்சு. ஆனால் விதைக்கப்பட்ட இந்த விதையானது தனக்குள்ள இருக்கிற மரத்தை உணர்ந்ததுனால அது பெரிய ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கு காட்டினது. அதுபோலதான் பிரியமானவர்களே, நாமும் நமக்குள்ளாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆவியினுடைய கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு நற்கனிகளை கொடுத்து நம் மூலமாய் கிறிஸ்துவையும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆவியானவரையும் நிச்சயமா நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகவே நம்முடைய தேவன் நம்மை இந்த மண்ணுக்குள்ளாக புதைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சற்று நேரத்துல யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளாக இருக்கிற அந்த புதிய ஜீவனுடைய மகிமையை நாம் உணராது இருப்பது ஏன்? உணர்ந்தோமானால் புதைக்கப்பட்ட விதையானது பாடுகள் படுகிறது அல்லவா? அதுபோல நாமும் பாடுகள் பட வேண்டும். பாடுகளுக்குள்ளாக தான் தேவனை நம்மளை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து தேவன் தருகிற அனைத்து பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென்.